2024 ஐபிஎல் தொடருக்கான டிக்கெட் எப்ப கிடைக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில் அதிகமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, முதல் போட்டியே சிஎஸ்கேக்கு தான். சிஎஸ்கே நிர்வாகம் என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னா, நேரடி விற்பனையே கிடையாது டிக்கெட் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காங்க. ஆன்லைன் தான். ஓகே, என்ன நடந்திருக்கு, டிக்கெட்டை எப்படி வாங்கலாம் அப்படின்றத பத்திலாம் டீடைல்டா பார்க்கலாம். கடந்த ஆண்டு அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்கள்ல உலகக்கோப்பை தொடரானது இந்தியாவில் கோலாகலமா நடந்தது. அந்த உலகக்கோப்பை போட்டிகளுக்கான எல்லா டிக்கெட்டுகளுமே ஆன்லைன் மூலமா தான் விற்பனை செய்யப்பட்டது. குறிப்பா இந்தியா ஒரு மேட்ச்ல ஆடுறாங்க அப்படின்னா டிக்கெட் எளிதா கிடைக்கவே இல்ல. டிக்கெட் விற்பனையிலேயே பல்வேறு பிரச்சனைகள் இருந்ததா ரசிகர்கள் பலருமே குற்றம் சாட்டி இருந்தாங்க. இந்த நிலையில தான் 2024 ஐபிஎல் தொடருக்குமே பிசிசிஐ நிர்வாகம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வேர்ல்டு கப் ஃபார்முலாவையே பின்தொடரலாம் அப்படிங்கறத முடிவு செஞ்சிருக்காங்க. ஐபிஎல் 17வது சீசனானது வரக்கூடிய மார்ச் 22ஆம் தேதி கோலாகலமா தொடங்கி இருக்கு. முதல் போட்டியிலேயே நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் எப்படியாவது முதல் முறையா சாம்பியன் படத்தை வின் பண்ணணும் அப்படின்ற எதிர்பார்ப்போட ஆர்சிபி அணியும் களமிறங்கி இருக்காங்க. இந்த போட்டியானது சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்க போகுது. இந்த போட்டியானது ரசிகர் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பக்கம் விராட் கோலி, இந்த பக்கம் எம்எஸ்டி. சொல்லவே தேவையில்லை எந்த அளவுக்கு ஆட்டம் பரபரப்பா இருக்கும் அப்படிங்கிறது. குறிப்பா மகேந்திர சிங் தோனியை திரும்பவும் எல்ஓஜிசில பார்க்க ரசிகர்கள் ஆர்வமா காத்திருக்காங்க. இன்னமும் சொல்லணும் அப்படின்னா, விண்டேஜ் ஹேர் ஸ்டைலோட எம்எஸ்டி களமிறங்கி இருக்காரு. அவரை நேரில் பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாவே இருக்கு. இதனால ரசிகர்கள் பலருமே எப்படியாவது ஐபிஎல் டிக்கெட்டை வாங்கிடணும்பா அப்படின்ற முடிவோட இருக்காங்க. ஆனா அதுலதான் பிரச்சனையே. கடந்த சீசன்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, நேரடி விற்பனையில பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தனி வரிசை அமைக்கப்பட்டிருந்தது. இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கொண்டு வந்து வரிசையில் நிப்பாட்டினாங்க. ரசிகர்கள் பலருமே டிக்கெட்டை ஈஸியா வாங்கிட்டாங்க. அதோட மட்டும் இல்ல, கள்ளச்சந்தையிலேயுமே சிஎஸ்கே போட்டிக்கான டிக்கெட்டுகள் அதிகமா விற்கப்பட்டது. இந்த நிலையில தான் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல சேப்பாக்கம் மைதானத்துல சிஎஸ்கே அணி விளையாடக்கூடிய எல்லா போட்டிகளுக்கான டிக்கெட்டுமே ஆன்லைன் மூலமா தான் விற்பனை செய்யப்படும் அப்படின்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இதுதான் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. இதற்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தல் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. டிக்கெட் புக்கிங் பொறுத்தளவுக்கு பேடிஎம் இன்சைடர் ஆப்ல தான் போட்டிக்கான டிக்கெட்டுகளை வாங்க முடியும். டிக்கெட் விற்பனைக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாகவும் கள்ளச்சந்தையில டிக்கெட் விற்பனை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியும் கிரிக்கெட் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க.